குட் ஆஃப்டர்நூன். சாட்டர்டே லஞ்ச் மீன் குழம்பு. நெத்திலி மீன் குழம்பு ப்ளஸ் வஞ்சரம் ஃப்ரை. சில்வியா செய்தாடி மீன் குழம்பு. அவள் செய்கிற மீன் குழம்பை பாருங்க. ஃபோன் அட்ரின்னு வஞ்சரம் மீனும் போட்டிருக்கா, நெத்திலி மீனும் போட்டிருக்கா. கொஞ்சம் அவள் நெத்திலி மீன் பிடிக்கும், எனக்கு வஞ்சரம் மீன் பிடிக்கும். ஆனால் குழம்புல ஃப்ரை பண்ண சாப்பிடுவேன். அவளுக்கு ஃப்ரை பண்ணி பிடிக்காது, ஹெல்த் ரீசன். குழம்புல போட்டு தான் சாப்பிடுவோம். நம்மளுக்கு சாப்பிட்ற கொஞ்சம் சாப்பாடுக்கு என்ன இருக்குது? என்னடி இங்கே யூகேல இருக்கீங்கன்னா மீன் வாழை வரக்கூடாதுன்னா ஃப்ரோசன் மீன் வாங்கினீங்கன்னா இந்த சைடில் இருக்க தோல் எடுத்துருங்க, உள்ளே இருக்க அந்த கருப்புலாம் எடுத்துட்டு சமைச்சிங்கன்னா அந்த வாடையே வராது. மாதிரி நல்லா மஞ்சளில் போட்டு ஊற வச்சு அப்ராட்ல இருந்தீங்கன்னா ஃப்ரோசனாக இருந்தால் இந்த சைடில் இருக்க தோலை வெட்டிடுங்க. ஃப்ரோசனாக இருக்கும்போதே ரொம்ப கவுச்சி வாடையே இருக்காது, நல்லாயிருக்கும். என்னோட டிப்ஸ் இது உங்களுக்கு. நாங்கள் அப்படி தான் சாப்பிடுவோம், எங்களுக்கு தோலே இருக்காது பாருங்கள். அப்படி சாப்பிட்டா அந்த வாடையே இருக்காது. மாதிரி நான் வீட்டை தவிர வேறு யார் வீட்டையும் சாப்பிட மாட்டேன் மீன் குழம்புலாம். அந்த மீன் வாடை வரணும்னு எனக்கு அப்படி பிடிக்காது. நல்லா புளிலாம் போட்டு சுட வச்சுட்டேன் கையை. அப்படி இருக்குது டேஸ்ட்டு, அமக்கலமாக இருக்குது. வேறு லெவல்ஸ் இல்லையா குழம்பு. இங்கே குளிர் கிடக்குமா காஞ்சனான்றவங்க நம்ம லேக் டிஸ்ட்ரிக்ட்னால சாம்பார் சரிங்க மீன் குழம்பு மீன் வர வச்சு அப்படி இருந்தாங்க. இன்றைக்கி சாப்பிட்ற அந்த குளிர் கிடக்குமா. எங்கள் ஊரில் மைனஸில் தான் இப்போ. அவங்களும் எங்கள் யூகேல தான் இருக்காங்க. இன்னைக்கு மிஸ்டர் அரவிந்த் சென்னையில் இருக்காங்க போல. சன் திவின், ஐயோ நானும் வந்துட்டேன். திவிந்த நேத்ரியன் அவர் பேர். சூப்பர் ஹீரோ. எனக்கு இன்னைக்கு தான் அந்த குழந்தையோட வீடியோ பார்த்தேன். 5 years old. மனிதர்களே, இந்த குழந்தையோட வீடியோ பாருங்க. அவனோட லிங்க் நான் கீழே கனெக்ட் பண்றேன். யூடியூப்லாம் வச்சிருக்காரு குழந்தை. என்ன ப்ராடஜி அவன், என்ன மியூசிக் வாசிக்கிறான். பட் விஷுவலி சேலஞ்ச் குழந்தை. பட் அவன் அப்படி இல்லை. அவனை பார்த்து நம்மளாம் கற்றுக்கணும். அவன் ஒரு ஹீரோ. எனக்கு இன்னைக்கு ஒரு 1 hour நான் அழுதேன். நான்லாம் என்னடா ஒன்றுமே இல்லடா அவனோட கம்பேர் பண்ணும்போது. நீங்கள் தான் சொல்றீங்க உடம்பு சரியில்லைன்னு. குழந்தை எவ்வளோ ஹாப்பியாக கீபோர்டு வாசிக்கிறதும் பாடுறதும். அடடா, கடவுள் அங்கேருந்து பார்க்குறாங்க. நான் சம்னால அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன கேட்பாங்க. இப்போ எனக்கு தெரியல. இன்னைக்கு ப்ரௌடஸ்ட் மூமெண்ட். இன்னைக்கு யூடியூப், நான் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் ஆரம்பிச்சு ஏதோ நிறைய பேர் என்னை பற்றி எனக்கு மெசேஜ் போட்டுன்னே இருப்பாங்க. டாக்டர்ஸு, ரிசர்ச்சில் இருக்கவங்கலாம். சார் உங்களை பார்க்குறேன், உங்களோட பேச்சுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குது. அது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது. சில்வியா சொல்ல உங்களை கலாய்க்கிறாங்கன்னு கூட சொல்லியிருக்கான். ஆனால் இன்னைக்கு அந்த குழந்தைய பார்த்ததுலேருந்து ஐம் டூயிங் சம்திங் டு த வேர்ல்டு. சத்தியமாக சொல்கிறேன், நான் என்னென்னவோ பண்ணியிருக்கேன். அதெல்லாம் விட இன்னைக்கு நான் பண்ணுறேன்ல, கடவுள் ஏதோ என்ன ஒரு காரணத்துக்காக வச்சிருக்காருன்னு எனக்கு புரியுது. அன்டில் மை டெத் ஐ டூ திஸ். எனக்கு ஃபாலோவர் இருக்காங்களா, பணம் வருதா, எனக்கு அதெல்லாம் இல்லை. என்னால் ஒரு 4 பேர் சந்தோஷமாக இருக்காங்களா, தட் இஸ் த மெயின் கோல் ஆஃப் மை லைஃப். ஐம் டூயிங் சம்திங் டு த வேர்ல்டு. என்னை பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்தேன், இறக்குறேன். ஏதாவது ஒன்று இருக்கணும் எனக்கு. இதெல்லாம் தான் சாட்சி. யூ ஆர் மை ஹீரோ. என் தங்கச்சி பையனை சொல்லுவேன், அவனே நான் ஹீரோன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா இவனையும் நான் ஹீரோன்னு சொல்லுவேன். தேங்க்யூ கண்ணம்மா. காட் பிளஸ் யூ.